கல்யாணம் ஆன புதுசில் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தனக்கு சமைக்கவே தெரியலனா கூட ஏதோ ஒரு டிஷ் பண்ணி தன் ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே ஸ்பீடில் கிச்சனுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாமியார். இந்த ஃபுட்டெல்லாம் என் பையனுக்கு பிடிக்காதுமா, என் கையால் சமைக்கிற ஃபுட் மட்டும்தான் என் பையனுக்கு பிடிக்கும். தன் பையன் ஒய்ஃப் சமைச்சதை சாப்பிட்டுட்டு 4 வார்த்தை அவங்க முன்னாடி ஒய்ஃபை பற்றி நல்லா பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தருவாங்க. இதையும் மீறி அந்த பொண்ணு சமைச்சிட்டாங்கன்னா ஈவினிங் அவங்க ஹஸ்பண்டோட பிளேட்டில் அவங்க சமைச்ச எந்த ஃபுட்டுமே இருக்காது. இந்த மாதிரி ஆட்கள் தன் பையனும் ஒய்ஃபும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றத கூட விரும்ப மாட்டாங்க. யாராச்சும் வந்து நீ ஒரு பொண்ணு தானம்மா, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஆன்சர், என் மாமியார்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கொடுமை பண்ணுச்சு, அதெல்லாம் கம்பேர் பண்ணும் இதெல்லாம் ஒரு கொடுமையா? செய்கிறது பாவமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம். இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிற மாமியார்ஸ் உங்கள் பையனை கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் சமைக்கிறத மட்டுமே சாப்பிட வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களால இந்த சொசைட்டிக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை.